நண்பா, ஒரு சின்ன டவுட்டு நண்பன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். இந்த 16 வயசுக்கு மேலே இந்த பையனுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. கொலை பண்ணுறாங்க. எல்லா தைரியமும் யார் எப்படி வருது? வீட்டில் கண்டிக்கிறாங்களா, இல்லை இவங்க படிக்கிற இடத்துல வாத்தியார் தான் கண்டிக்கிறானா? எப்படி இந்த மாதிரி ஒரு சமூக தீவிரவாதிகளை உருவாகிறாங்க? இது எனக்கு தெரியல. நண்பன்கிட்ட கேட்போம். மாப்பிள்ள, சின்ன சின்ன பையன் தைரியமாக கொலை பண்ணுறான்டா. ஒரு ஃபேமிலி மேன் வச்சுக்கேன். அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, அவங்களை சுற்றி கடன் இருக்கும். அவன் வந்து உழைப்புக்காக குடும்பத்தை காம ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆளுகளை வம்புழுத்து டார்கெட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஈகோவுக்காக தைரியமாக ஒரு பொறுப்பு வந்து ஒரு பெரிய கொலை பண்ணுறான்னு எப்படி கொலை பண்ணுறாங்க? அதாவது நண்பா, இப்போ ரீசெண்டாக நீ நல்ல கருத்து எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த சம்பவம் சேலத்தில் 17 வயசு பையன் 22 வயசு பெரியாளை கத்தியை வச்சு நெஞ்சிலே குத்தி கொண்டுருக்கான். கொண்டுட்டு தலைமறைவாகிட்டான். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நியூஸ் பார்த்து பிடிச்சிப்பாங்க. இது எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, சின்ன பையனெல்லாம் எதனால் இந்த மாதிரிலாம் வந்துட்டு மூளையை இழந்து போய் கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா போதை, கஞ்சாவே இதுக்கு காரணம். எத்தனையோ அரசியல்வாதி வரட்டு, எத்தனை போலீஸ் தடுத்துக்கிட்டு இதை முழுக்க தடை செஞ்சால் மட்டும்தான் இந்த கொலை வந்து அந்த கஞ்சாவுக்கு நானும் சொல்கிறேன். சொல்லு. அந்த கஞ்சாவுக்கு கூட பிறந்தது பெற்ற தாய் தப்புங்கிறது அக்கா தங்கச்சி தெரியுது. ஏன் அடுத்தவனை தெரிய மாட்டாங்க? போதை கரெக்டாக போதை போட்டாலும் திங்கிறதுக்கு மத்தியானம் 12 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். படுக்கிறதுக்கு 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு 9-10 மணிக்கு வீட்டுக்கு ஆஜராயிடும். இப்படி இருக்கிற பையன் எப்படி தைரியமாக கத்தி எடுத்து அவனை குத்துற அளவுக்கு அவனுக்கு எப்படி அந்த தைரியம்? அது அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்குறாங்களா, சினிமாவை பார்க்குறாங்க. சினிமா மோகம் அதிகம். ஏன்னா இந்த தமிழ்நாடே சினிமாவில் என்ன நடக்குதோ அதை தான் பண்ணுறாங்க. சுய புத்தியில் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஹீரோஸை விரும்புகிறாங்க. அப்படின்ட்டு அது சினிமாவில் அப்படி குத்திட்டு ரத்தத்தை காட்டிட்டு சும்மா அப்படி நடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இவனுக்கு தெரியாது, கொலை பண்ணிட்டோம்னா தூக்கி 20 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லைஃபே போச்சே. அவனை 10 மாதம் அவன் தாய் பெற்று அவனை வளர்த்து வீட்டடிக்காமல் எறும்பு அடிக்காமல் வளர்த்து 20 வருஷம் ஜெயிலில் போய் பட்டி கிடக்கணுமே. அடுத்த வீடியோ வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பா. இன்னொரு முக்கியமான மேட்டர் காத்துட்டு